துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதீப் யாதவ் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். 1967ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிறந்தவர் பிரதீப் குமார் யாதவ். பிடெக் கெமிக்கல் பிரிவிலும் பின்னர் எம்டெக்கிலும் பட்டம் பெற்றவர் பிரதீப் யாதவ். 1992ஆம் ஆண்டில் தமிழக IAS பிரிவில் சேர்ந்தவர். முதலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பயிற்சி அதிகாரியாக இருந்தார். 1994ஆம் ஆண்டில் ஒருங்கிணைந்த வட ஆற்காடு மாவட்டத்தில் உதவி ஆட்சியராக பணியில் இருந்தார். 1996ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் தொழில்துறையிலும் முதலமைச்சர் மு கருணாநிதியின் செயலகத்தில் கண்காணிப்பு அதிகாரியாக பணியாற்றினார். இதனிடையே 1998ஆம் ஆண்டு முதல் 99ஆம் ஆண்டு வரை ஊரக மேம்பாட்டுத் துறையின் திட்ட அலுவலராகவும் பணியாற்றினார். 2001ஆம் ஆண்டில் தேனி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய பிரதீப் யாதவ் அதே ஆண்டில் 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 2004ஆம் ஆண்டு வரை பத்திரப்பதிவுத்துறையின் IGயாக பணியாற்றினார். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் மே மாதம் 2005ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சிக் கழகத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி 2005ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை பொதுத்துறையின் கூடுதல் செயலாளராகவும் பணியாற்றினார். 2006ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஆட்சியராக பணியாற்றிய பிரதீப் யாதவ் 2007ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை வேளாண் துறையின் கூடுதல் செயலாளராக நியமிக்கப்பட்டு பணியாற்றினார். 2008ஆம் ஆண்டு மத்திய அரசு பணிக்கு சென்ற பிரதீப் யாதவ் 2009ஆம் ஆண்டு வரை உள்துறை இயக்குநராக பணியாற்றினார். அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டில் அப்போதைய மத்திய உரத்துறை அமைச்சராக இருந்த மு.க. அழகிரியின் தனி செயலாளராக பணியாற்றினார். 2015ஆம் ஆண்டு மீண்டும் தமிழ்நாடு பிரிவுக்கு திரும்பிய பிரதீப் யாதவ் 2015ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளராக பணியாற்றினார். 2016ஆம் ஆண்டு விளையாட்டுத்துறை முதன்மை செயலாளராக பணியாற்றிய பிரதீப் யாதவ் 2018ஆம் ஆண்டு பள்ளி கல்வித்துறை செயலாளராக பணியாற்றினார். உயர்கல்வித்துறை செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் தற்பொழுது துணை முதலமைச்சரின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்.